தமிழ்நாட்டில் கடந்த திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் பயனாளிகளோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக மகளிரின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வந்தது. தொடக்கத்தில் சுமார் 1 கோடி பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. தற்போது 1.30 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெறாங்க. இந்த சூழலில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் தாவேக அரசு அமைந்து தற்போது ஆட்சி செய்து வருது. முன்னதாக தேர்தலின் பொழுது தாவேக சார்பில் தங்களுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றால் மாண்புமிகு மகளிர் என்ற பெயரில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் பணம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த வாக்குறுதியை விஜய் அரசு எப்பொழுது நிறைவேற்றும் என கோடிக்கணக்கான பெண்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து இருக்காங்க. தற்போது முதலமைச்சர் அரசு திமுக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கணக்கில் வரவு வைத்து வருது. இது மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலுமே வாக்குறுதியில் சொல்லப்பட்ட 2500 ரூபாய் உயர்ந்தது என பலருமே காத்திருக்காங்க. இந்த நிலையில் விரைவில் நல்ல ஒரு செய்தி வெளியாகும் என அமைச்சர் ஒருவர் கூறியிருக்காங்க. நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மாண்புமிகு மகளிர் திட்டம் ரூபாய் 2500 மிக விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் களத்தில் பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் தங்களுடைய அரசின் முக்கிய நோக்கம் என குறிப்பிட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி மக்கள் உரிமை தொகை ரூபாய் 1000 இருந்து 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்காங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த தொகை கிடைக்கும் என அவர் உறுதியளிச்சிருக்கார். தாவேக அரசு ஆட்சியில் மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் தாய்மாமன் சீர்திட்டமும் செப்டம்பரில் இருந்து தொடங்கி வரும் என சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் தமிழ்நாட்டின் முழு நீலா பட்ஜெட் காரணமாக தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே பட்ஜெட்டில் இந்த திட்டம் குறித்து தாவேக அரசு தகவல்கள் வெளியாகலாம் என சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னமும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. தாய்மாமன் திட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் இந்த திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி இன்னும் மக்களுக்கு பெரும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. மகளிருக்கான ரூபாய் 2500 உரிமை தொகை விரைவில் கிடைத்தால் மக்கள் இன்னமும் சந்தோஷப்படுவாங்க. இந்த நிலையில் மகளிருக்கான ரூபாய் 2500 உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தொண்டை சரியில்லை என குறிப்பிட்ட தமிழக அமைச்சர் நழுவிய சம்பவம் இப்போது பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கு. தேர்தல் காலம் முழுக்க கம்பீரமாக முழங்கப்பட்ட வாக்குறுதி குறித்து ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் பொதுவெளியில் பதில் சொல்ல முடியாமல் இப்படி ஒரு காரணம் சொன்னது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கு. கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் உரிமை தொகையாக மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் திமுக இதனை ரூபாய் 1500 உயர்த்தி தருவதாக தெரிவித்தது. இதே நேரம் தாவேக தனது மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலம் 60க்கும் மேற்பட்டோருக்கு 60 வயதிற்குள்ளோருக்கு அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே மாதம் 2500 வழங்கப்படவும் அறிவித்திருந்தது. இதையடுத்து அப்போதிருந்தே பெண்களிடம் எதிர்ப்பு கிளம்பி விட்டது. தாவேக அரசு அமைத்த பிறகு தொடங்கியிருக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்திலோ ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்ற போது இந்த விவகாரம் குறித்து குரல் எழுப்பப்பட்டிருந்ததால் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. அதே சமயம் யார் யாருக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என எதிர்பார்ப்பும் இது குறித்து அனுமானங்களும் நமக்கு கட்டி பறந்து வருகின்றதாக சொல்லப்படுது. திமுக ஆட்சியில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற்ற நிலையில் இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளியாக நீடிக்க முடியாது. இந்த திட்டத்தில் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருப்பதாகும். தற்போது கூட சில விதிமுறைகளையும் சேர்க்க
திட்டமிடுவதாகும். இதனால் 60 வயதிற்கு மேற்பட்ட தகுதியான பெண்கள் இந்த அரசின் முதியோர் உதவித்தொகை திட்டங்களுக்கு புதிதாக விண்ணப்பித்து அதன் மூலம் வரக்கூடிய மாதாந்திர தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லா வகையிலுமே தகுதியான உண்மையான பயனாளிகளுக்கு மட்டும்தான் 2500 ரூபாய் சென்றடைய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தீவிரமாக இருப்பதால் யாருக்கு இந்த தொகை செல்ல வேண்டும் என்பதை மறுசீரமைக்கு உத்தியோக விதிமுறைகளை வகுப்பதில் அரசு கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. யாரும் மோசடியாக பயன்பெறக்கூடாது என்பதற்காக தான் புதிய விண்ணப்பங்கள் அனைத்து புதிய விதிமுறைகளும் அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்படும். பிறகு பிரத்யேக ஆன்லைன் தரவு தொகுதிகளில் ஒருங்கிணைத்து அதன் மூலம் விண்ணப்பிக்கும் பயனாளிகளுக்கு தகவல்களை சரிபார்த்து தகுதியானவர்களை கண்டறிய அரசு முடிவெடுத்து உள்ளதாகும். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்குவதற்கு முன்பாக இந்த திட்டத்தில் மிகப்பெரிய நிர்வாக மாற்றங்கள் விரைவில் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனினுமே அடிக்கடி தமிழக அமைச்சர்களிடம் எப்பொழுது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என கேள்விகள் எழுப்பப்பட்டு தான் வருது. சமீபத்தில் நிதியமைச்சர் மரியன் வில்சன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மகளிருக்காக ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டம் வரப்போகும் நாட்களில் முதலமைச்சர் அறிவிப்பா என்று தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்று வந்த நாடு தழுவிய போலியோ சொட்டு மருந்து முகாமில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் பணியில் தமிழக அமைச்சர் ஜெகதீஸ்வரி நேரில் கலந்து கொண்டு முறைப்படி தொடங்கி வைத்தாங்க. அரசு தரப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற்றதை தொடர்ந்து அங்கிருந்த செய்தியாளர்கள் அரசை சந்தித்து பல்வேறு கேள்விகளும் எழுப்பி வந்திருந்தாங்க. செய்தியாளர்கள் அமைச்சரிடம் தேர்தல் களத்தில் தாவேகா வாக்குறுதி அளித்தபடி மகளிருக்காக ரூபாய் 2500 உரிமை தொகை எப்பொழுது முதல் வழங்கப்படும் என கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கேள்வியை அமைச்சர் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் ஒரு நிமிடம் திகைத்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அதற்கு பதிலளிக்க விரும்பாமல் எனக்கு தொண்டை சரியில்லை என்று ஒரு காரணத்தை கூறி மழுப்பியவாறு அங்கிருந்து சாமர்த்தியமாக சென்றிருக்காங்க. தேர்தல் சமயத்தில் கம்பீரமாக முழக்கமிட்ட வாக்குறுதி குறித்து தற்போது பொதுவெளியில் பதில் சொல்ல முடியாமல் தொண்டை வலி காரணமாக காட்டி நழுவிய அரசு வட்டாரங்களில் சோசியல் மீடியாக்களும் இப்பொழுது இந்த தகவல் வெளியாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்தாமல் அனைவருக்கும் கொடுத்த அவருக்கு 2500 ரூபாய் சொன்னபடி செய்வார் என்ற நம்பிக்கையிலும் மக்கள் பேசி வராங்க.